ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ரிலீஸுக்கு முன்பே வந்து பல கோடி வசூல் செஞ்சு செம்ம பெரிய ஒரு சாதனை வந்து கருப்பு திரைப்படம் வந்து இது படைச்சிருக்கு அப்படின்னு நியூஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் முதல் முறையாக வந்து சூர்யாவோட கூட்டணியில் உருவான தான் கருப்பு. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தான் தயாரிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த திரைப்படத்தை இயக்குறது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஆர்ஜே பாலாஜி வில்லன் அப்படின்ட்டு வந்து நியூஸ் கிடச்சிருக்கு. மேலும் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு த்ரிஷா, ஸ்வர்ஷிகா, இந்திரன்ஸ், நட்டி இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து லேட்டஸ்ட் சென்சேஷனான சாய் அபியங்கர் தான் வந்து மியூசிக்கும் வந்து திரைப்படத்துக்கு பண்ணுறாங்க. ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆக இருக்க இந்த திரைப்படம் வந்து வருகிற மே 14ஆம் தேதி வந்து திரைக்கு வருகிறது அப்படின்ட்டு இப்போ நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து காண ரசிகர்கள் ரொம்ப ஆவலாகவே காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் கருப்பு திரைப்படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் குறித்து வந்து இப்போ வந்து தகவல் வந்து அஃபீஷியல் வழியாக இருக்குங்க. ஸோ அதன்படி பார்த்தா வந்து கருப்பு திரைப்படம் வந்து இது வரைக்கும் வந்து நடந்த ப்ரீ பிஸ்னஸில் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 110 கோடி வரைக்கும் வந்து வசூல் செஞ்சுருக்கு அப்படின்ட்டு இப்போ நியூஸ் கிடச்சிருக்குங்க. அதாவது இதில் வந்துட்டு திரையரங்கு உரிமைகள் வந்து சேர்க்காமையே வந்து கிட்டத்தட்ட ப்ரீ பிஸ்னஸ் இவ்வளோ வந்திருக்கான். நான் தேட்ரிக்கல் உரிமைகள் மட்டுமே வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ கருப்பு திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட்டே வந்து கிட்டத்தட்ட 130 கோடி தான். இதில் வந்துட்டு 90% வந்து ப்ரீ பிஸ்னஸ் மூலமாகவே தயாரிப்பாளர் கிடச்சிருச்சு அப்படின்றதுனால இது வந்து சூர்யாவோட திரை வாழ்க்கையிலே வந்து ரொம்ப பெரிய சாதனை வந்து பார்க்கப்பட்டு இருக்கு. ஸோ இதன் மூலம் வந்து சூர்யா வந்து கருப்பு திரைப்படம் செம்ம பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்ட்டு.